Savaha, the Chennai Silks. மத்திய அரசின் 125 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தை திமுக அரசு சீர்குலைக்க நினைப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் மதுரை கப்பலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது மதுரையில் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான முழு விவரங்களை பற்றி சொல்லுங்க. வணக்கம் சங்கீதா. மத்திய அரசின் 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினை சீர்குலைக்க நினைக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அடுத்துள்ள திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக அதிமுக சார்பில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய டேவிட் அண்ணாதுரை, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், அதே போன்று ஐஜேகே உள்ளிட்ட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய அரசின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு சீர்குலைத்து முடக்க நினைப்பதாகவும் அதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு நடத்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது மதுரை திருமங்கலம் தாலுகா கப்பலூர் சுங்கச்சாவடி அடுத்து இருக்கக்கூடிய திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை 150 நாளாக உயர்த்தப்படும் என்றும் ஊதியம் 300 ரூபாயாக உயர்த்தப்படும் என அந்த அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதியை திமுக தலைமையிலான இந்த தமிழக அரசு முறையாக அந்த நிறைவேற்றவில்லை எனவுதான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. மேலும் சமீபத்தில் மத்திய அரசு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை 125 நாளாக உயர்த்தி அதற்காக அந்த மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தினை சீர்குலைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த கைகளில் தமிழக அரசிற்கு எதிராக அந்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் இன்று மதுரை மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய கப்பலூர் அடுத்திருக்கக்கூடிய திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து கல்லுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும், அதனைத் தொடர்ந்து கல்லுப்பட்டியில் இருக்கக்கூடிய கள்ளிக்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதே போன்று அதிமுகவின் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் திருப்பரங்குன்றம் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயும் அதிமுக சார்பில் இந்த கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இன்று நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். இன்னைக்கு 12 மெடிக்கல் காலேஜ் ஃபங்க்ஷனலா இருக்கு. நீங்க என்னைக்காவது போய் பிரதமரை சந்திச்சிருக்கீங்களா? பிரதமர் பேசுற எந்த மொழியும் உங்களுக்கு பேச தெரியாது. அவர் இங்கிலீஷ்ல பேசினாலும் உங்களுக்கு புரியாது, அவர் ஹிந்தியில பேசினாலும் உங்களுக்கு புரியாது. புரியாத மொழியில பேசி என்ன வாங்க முடியும்? உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 2000 கோடி ரூபாய் முதலீட்டுல அதை ஸ்மார்ட் சிட்டின்னு அறிவிச்சார் மோடி ஐயா. கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி நடக்குது.
நாங்க கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா அங்க உள்ள பிஜேபி காரன் எங்களை கோவிச்சுக்கலாம். என்னங்க நீங்க கர்நாடகால பிஜேபி ஆட்சி, கர்நாடகால 25 MP, உங்க தமிழ்நாட்டுல பிஜேபி கவர்மெண்ட் இல்ல, உங்க தமிழ்நாட்டுல ஒரு MP பொன் ராதாகிருஷ்ணன் மாத்திரம் தான் இருக்காரு. எங்க கர்நாடகத்துக்கு 7 மாநகராட்சிக்கு தான் ஸ்மார்ட் சிட்டி கொடுத்திருக்காரு மோடி. உங்க பிஜேபி ஆட்சி இல்லாத தமிழ்நாட்டுக்கு ஒரு MP கொடுத்த தமிழ்நாட்டுக்கு 12 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்திருக்காரு மோடி.